வணக்கம் நண்பர்களே. ஒரு இரவு நீங்கள் ஒரு பழமையான கோட்டைக்குள் தனியாக இருக்கிறீர்கள். கதவு பூட்டியிருக்கிறது. வெளியே செல்ல வழி இல்லை. அந்த நேரத்தில் உங்கள் அறையில் ஜன்னலுக்கு வெளியே ஒரு மனிதன் தலைகீழாக சுவற்றில் இறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அது ஒரு மனிதன் அல்ல என்றால், அவன் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக உயிருடன் இருக்கும் ஒரு வேம்பயர் என்றால், இதுதான் ப்ராம் ஸ்டோக் எழுதிய உலக புகழ்பெற்ற திகில் கதை டிராகுலா. 1890களில் ஜானதன் ஹேக்கர் என்ற இளம் ஆங்கில வழக்கறிஞர் ஒரு முக்கியமான வேலைக்காக டிரான்சில்வேனியா என்ற தொலைதூர மலைப்பகுதிக்கு பயணம் செய்கிறார். அவருடைய வேலை மிகவும் சாதாரணமானது. கோட் டிராகுலா என்ற செல்வந்தர் இங்கிலாந்தில் ஒரு சொத்தை வாங்கியிருக்கிறார். அந்த சொத்து தொடர்பான சட்ட ஆவணங்களை முடிப்பதற்காக ஜானதன் டிராகுலாவை நேரில் சந்திக்க வேண்டும். ஆனால் ஜானதனுக்கு தெரியாது அந்த பயணம் அவனுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்று. பல நாட்கள் பயணம் செய்த பிறகு அவன் ஒரு சிறிய கிராமத்தை அடைகிறான். அங்கே டிராகுலாவின் பெயரை சொன்னவுடன் மக்களின் முகத்தில் பயம் தெரிகிறது. சிலர் சிலுவையை எடுத்து காட்டுகிறார்கள். சிலர் அவனை அங்கே போக வேண்டாம் என்று எச்சரிக்கிறார்கள். ஆனால் ஜானதன் அதை கவனிக்கவில்லை. அவன் தனது வேலையை முடித்துவிட்டு திரும்பி செல்ல வேண்டும் என்பதிலேயே கவனம் செலுத்துகின்றான். அன்று இரவு டிராகுலா அனுப்பிய குதிரை வண்டி அவனை அழைத்து செல்கிறது. மலைப்பாதை, அடர்ந்த இருள், காட்டுக்குள் வீசும் குளிர்ந்த காற்று, தூரத்தில் ஓநாய்களின் ஊளை சத்தம். ஜானதனுக்கு அப்போது ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்படுகிறது. அவன் எங்கே செல்கின்றான்? அவனை அழைத்து செல்பவன் யார்? அவனுக்கு தெரியவில்லை. சில நேரத்தில் மலை உச்சியில் ஒரு மிகப்பெரிய கோட்டை தெரிகிறது. அதுதான் டிராகுலாவின் கோட்டை. கோட்டையின் கதவு திறக்கிறது. ஜானதன் முன் ஒரு உயரமான மெலிந்த முதியவர் நிற்கிறார். வெண்மையான முடி, கூர்மையான முகம், அசாதாரணமான சிவந்த உதடுகள். அவன்தான் கோட் டிராகுலா. என் வீட்டிற்கு வரவேற்கிறேன் என்று டிராகுலா அமைதியாக சொல்கின்றார். ஜானதன் உள்ளே செல்கின்றான். கோட்டை பிரம்மாண்டமாக இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் அவனுக்கு உடனே புரிகிறது. அங்கே வேறு யாரும் இல்லை. டிராகுலாவை உணவு பரிமாறுகின்றார். டிராகுலாவை அறைகளை சுற்றி காட்டுகிறார். வேலைக்காரர்கள் யாரும் இல்லை. ஜானதனுக்கு அது விசித்திரமாக தோன்றுகிறது. அடுத்த நாள் காலை அவன் எழுந்ததும் டிராகுலா காணப்படவில்லை. ஜானதன் கோட்டையை சுற்றி பார்க்கின்றான். ஒரு கதவை திறக்க முயற்சிக்கின்றான். பூட்டி இருக்கிறது. மற்றொரு கதவும் பூட்டி இருக்கிறது. வெளியே செல்லும் பெரிய கதவும் பூட்டி இருக்கிறது. அப்போது ஜானதனுக்கு உண்மை புரிய தொடங்குகிறது. அவன் டிராகுலாவின் விருந்தினர் அல்ல. அவன் ஒரு கைதி. ஒரு இரவு ஜானதன் ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கின்றான். அப்போது அவன் டிராகுலாவை பார்க்கின்றான். ஆனால் டிராகுலா தரையில் நடக்கவில்லை. அவன் கோட்டையில் சுவற்றில் ஒரு பல்லியைப் போல கீழே இறங்கிக் கொண்டு இருக்கின்றான். ஜானதன் அதிர்ச்சி அடைந்து போகின்றான். அவன் மனிதனா? அந்த இரவு அவனுக்கு தூக்கம் வரவில்லை. சில நாட்களுக்கு பிறகு ஜானதன் இன்னும் பயங்கரமான விஷயத்தை பார்க்கின்றான். அவன் டிராகுலாவின் அறைக்குள் செல்கின்றான். அங்கே ஒரு பழைய பெட்டி இருக்கிறது. அதற்குள் டிராகுலா அசைவின்றி கிடக்கின்றான். அவன் உயிருடன் இருப்பது போல தெரியவில்லை. ஆனால் ஜானதன் அவனை பார்த்து கொண்டு இருக்கும்போது டிராகுலா மெதுவாக கண்களை திறக்கின்றான். அந்த கண்களில் மனிதர்களுக்கு தெரியாத ஒரு கொடூரம் இருந்தது. ஜானதனுக்கு அப்போது உண்மை புரிகிறது. கோட் டிராகுலா ஒரு வேம்பயர். ஜானதன் அந்த கோட்டையிலிருந்து தப்பிக்க முடிவு செய்கின்றான். ஆனால் கோட்டை மிக உயரமான மலைப்பகுதியில் இருக்கிறது. வெளியே சென்றால் ஓநாய்கள், கீழே ஆழமான பள்ளத்தாக்கு. மேலும் டிராகுலா எப்போது வேண்டுமானாலும் அவனை தேடி வரலாம். ஜானதன் ஒரு ஆபத்தான முடிவை எடுக்கின்றான். கோட்டையில் சுவற்றில் இருந்து கீழே இறங்கி தப்பிக்க முயற்சி செய்கின்றான். ஆனால் அவன் உயிரை பணயம் வைத்து வெளியேறுகின்றான். அந்த அனுபவத்திற்கு பிறகு ஜானதனின் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடுகிறது. இதற்கிடையே டிராகுலா தனது அடுத்த திட்டத்தை தொடங்குகின்றான். அவன் இங்கிலாந்திற்கு செல்ல முடிவு செய்கின்றான். அதற்கு ஒரு கப்பலை பயன்படுத்துகின்றான். கப்பலில் பல பெட்டிகள் ஏற்றப்படுகின்றன. அந்த பெட்டிகளில் ஒன்று மிகவும் முக்கியமானது. அதற்குள் டிராகுலா மறைந்து செல்கின்றான்.
கப்பல் இங்கிலாந்தை நோக்கி பயணிக்கின்றது. ஆனால் பயணத்தின் போது கப்பலில் இருந்தவர்கள் ஒருவர் பின் ஒருவராக காணாமல் போகத் தொடங்கினார்கள். கப்பல் கரையை அடையும் நேரத்தில் அதன் நிலை மிகவும் மர்மமாக இருக்கிறது. கப்பலின் கேப்டனும் காணாமல் போகிறார். மக்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை அந்த கப்பலுடன் ஒரு மிகப்பெரிய ஆபத்து இங்கிலாந்தை அடைந்துவிட்டது என்று. இப்போது கதையில் ஜானத்தானின் வருங்கால மனைவி மீரா முரை அறிமுகமாகிறாள். மீனாவின் நெருங்கிய தோழி லூசி வெஸ்டரா. லூசி அழகான மகிழ்ச்சியான இளம்பெண். அவளை திருமணம் செய்ய பலர் விரும்புகிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் விரைவில் ஒரு விசித்திரமான மாற்றம் ஏற்படுகிறது. ஒரு இரவு லூசி தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவள் ஜன்னலுக்கு அருகில் ஒரு விசித்திரமான உருவத்தை பார்க்கின்றாள். அவளுடைய உடல்நிலை மெதுவாக குறைகிறது. அவர் பலவீனமாகின்றாள். மருத்துவர்கள் காரணத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவளுடைய நண்பர்கள் கவலைப்படுகிறார்கள். லூசியின் நிலை மோசமடைந்த போது புரொஃபசர் ஆப்ரஹாம் வென் ஹெல்சிங்கை அழைக்கப்படுகிறார். அவர் சாதாரணமான மருத்துவர் மட்டுமல்ல, மருத்துவ அறிவுடன் சேர்த்து பழைய சூப்பர் நேச்சுரல் நம்பிக்கையும் அறிந்தவர். லூசியின் நிலையை பார்த்தவுடன் அவருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அவளுடைய உடல்நிலை இயற்கையான நோயால் மட்டும் பாதிக்கப்படவில்லை. அதற்கு பின்னால் ஒரு வேம்பயர் இருக்கலாம். வென் ஹெல்சிங் சில பாதுகாப்பு முறைகளை செய்கிறார். ஆனால் டிராகுலா மிகவும் சக்தி வாய்ந்தவன். அவன் லூசியை மீண்டும் மீண்டும் அணுகுகிறான். ஒரு கட்டத்தில் லூசியின் நிலை மிகவும் மோசமாகிறது. அவளுடைய நண்பர்கள் அவளை காப்பாற்ற முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் தோல்வியடைகிறார்கள். லூசி இறுதியில் உயிரிழக்கிறாள். அவளுடைய மரணத்துடன் கதை முடிந்துவிடவில்லை. மாறாக புதிய பயம் தொடங்குகிறது. நகரத்தில் சில குழந்தைகள் இரவு நேரங்களில் காணாமல் போகிறார்கள். அவர்கள் மீண்டும் கிடைக்கும்போது ஒரு அழகான பெண் தங்களை அழைத்ததாக கூறுகிறார்கள். வென் ஹெல்சிங்க்கு உண்மை புரிகிறது. லூசி இப்போது உயிருடன் இருக்கும் லூசி அல்ல. அவள் வேம்பயராக மாறியிருக்கிறாள். வென் ஹெல்சிங் மற்றும் அவரது நண்பர்கள் ஒன்றாக சேர்கிறார்கள். அவர்களுடைய குறிக்கோள் ஒன்றுதான், டிராகுலாவை அழிக்க வேண்டும். அவர்கள் டிராகுலாவின் இருப்பிடங்களை தேடுகிறார்கள். அவனுடைய பலவீனங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். அதற்கிடையே ஜானத்தன் மீண்டும் மீனாவை சந்திக்கின்றான். அவன் அனுபவித்த டிராகுலா கோட்டையின் பயங்கரமானதை பற்றி கூறுகின்றான். மீனா அதிர்ச்சி அடைகின்றாள். அப்போது அவருக்கு ஒரு முக்கியமான உண்மை புரிகிறது. டிராகுலா தனியாக செயல்படவில்லை. அவன் மனிதர்களை வேம்பயர்களாக மாற்ற முயற்சி செய்கின்றான். அவனை தடுக்காவிட்டால் இந்த தீமை இன்னும் பலரிடம் பரவும். டிராகுலா மீனாவையும் குறிவைக்கின்றான். அவளுக்கு டிராகுலாவுடன் ஒரு சூப்பர் நேச்சுரல் தொடர்பு ஏற்படுகிறது. இதனால் டிராகுலா எங்கே இருக்கிறான் என்பதை பற்றிய தகவல்கள் அவள் அறிய முடிகிறது. ஆனால் அதே தொடர்பு மீனாவுக்கும் ஆபத்தானது. நேரம் செல்ல செல்ல மீனாவின் வாழ்க்கையும் டிராகுலாவுடன் இணைந்து கொண்டே செல்கிறது. அதனால் குழுவினர் முடிவு செய்கிறார்கள், டிராகுலாவை உடனடியாக அழிக்க வேண்டும். டிராகுலா தனது பழைய கோட்டைக்கு திரும்பி செல்ல முயற்சி செய்கின்றான். அவன் பெட்டிகளில் மறைத்து பயணம் செய்கின்றான். ஜானத்தன், மீனா, வென் ஹெல்சிங் மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் அவனை பின்தொடங்குகிறார்கள். அவர்களின் பயணம் ஆபத்தானது. மலைகள், பனிப்பொழிவு, காட்டுப்பாதைகள். எங்கு டிராகுலாவின் நிழல் தெரிகிறதோ அங்கு செல்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும், டிராகுலா கோட்டையை அடைந்துவிட்டால் அவனை மீண்டும் கண்டுபிடிப்பது மிகவும் கடினமானது. இறுதியாக அவர்கள் டிராகுலாவின் பெட்டியை கண்டுபிடிக்கிறார்கள். சூரியன் மறையும் நேரம். அனைவரும் பதற்றமாக இருக்கிறார்கள். டிராகுலா தப்பிக்க முயற்சி செய்கின்றான். ஆனால் அந்த முறை அவனுக்கு தப்பிக்க வழி இல்லை. ஜானத்தன் மற்றும் மற்றவர்கள் அவனை எதிர்த்து கொள்கிறார்கள். நீண்ட காலமாக மனிதர்களை பயமுறுத்திய அந்த வேம்பயரின் முடிவு நெருங்குகிறது. அவர்கள் டிராகுலாவை அழிக்கிறார்கள். அந்த நொடியில் மீனா மீது இருந்த டிராகுலாவின் தாக்கமும் முடிவடைகிறது.
பல ஆண்டுகளாக இருளில் வாழ்ந்த டிராகுலாவின் கதை இங்கே முடிகிறது. டிராகுலாவின் மரணத்திற்கு பிறகு ஜோனதான் மற்றும் மீனா தனது வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். அவர்கள் அனுபவித்த அனைத்தும் ஒரு கனவு போல தோன்றுகிறது. ஆனால் அந்த சம்பவங்கள் உண்மையானவை. அவர்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு அவர்கள் தங்கள் நண்பர்களின் நினைவாக பெயர் சூட்டுகிறார்கள். அவர்களின் வாழ்க்கை மீண்டும் அமைதியாகிறது. ஆனால் அவர்கள் ஒருபோதும் மறக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கிறது. டிரான்சில்வேனியா என்ற இருண்ட கோட்டை. அங்கே வாழ்ந்த கோட் டிராகுலா. மனிதர்களின் இரத்தத்தை தேடி இரவில் உலா வந்த வேம்பர் மற்றும் அவனை எதிர்த்து போராடிய அந்த சிறிய குழு. ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பயம் எது? இருளா, தனிமையா, மரணமா, அல்லது மனிதனைப் போல் தோன்றும் ஒரு உயிரினம் உண்மையில் மனிதனே இல்லை என்பதை உணரும் அந்த நொடியா? பிராம் ஸ்டோக்கரின் டிராகுலா நமக்கு காட்டுவது ஒரு வேம்பரின் கதை மட்டும் அல்ல. அது பயத்தை எதிர்கொள்ளும் மனிதர்களின் கதை. ஒரு புறம் பல நூற்றாண்டுகளாக உயிருடன் இருக்கும் டிராகுலா, மறுபுறம் அவனை தடுக்க ஒன்றாக நிற்கும் மனிதர்கள். இறுதியில் இருள் தோற்கிறது. ஆனால் டிராகுலாவின் பெயர் உலகின் மிக பிரபலமான வேம்பர் கதைகளின் ஒன்றாக இன்றும் உயிருடன் இருக்கிறது. டிராகுலா. இந்த பெயரை இரவு நேரத்தில் தனியாக நினைத்து பாருங்கள். அப்போது உங்கள் ஜன்னலுக்கு வெளியே யாராவது நிற்கிறார்களா என்று மட்டும் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு.